ஹலோ குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஏஎஸ்க்கு வந்து டெய்லி எஸ்ஐபி மூலமாக வாங்குகிற அளவு பார்த்தீங்கன்னா 3000-4000 க்ரோர்ஸுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் போடுற எஸ்ஐபி அமௌண்ட்டு மந்த்லி வந்து ஒரு 30,000 க்ரோர்ஸ் வருது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதை வச்சுட்டு அவங்க பை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது மார்க்கெட் ஹையாக இருந்தால் கூட அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 65% ஆஃப் தட் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஷுட் புட் இட் இன் ஈக்விட்டி ஆஸ் பர் த ஃபண்டு மேண்டேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஈக்விட்டி ஃபண்டில் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ ஈக்விட்டி ஃபண்டில் போடும்போது அவங்க 65% கட்டாயம் வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்க டெய்லி பை பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறஸ் எஃப்ஐஐஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகும்போது தான் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. மற்ற நேரத்திலலாம் டிஏஎஸ் எவ்வளோ தான் வாங்கினா கூட மேலே போக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஓவராக எஸ்ஐபி நம்ம வந்து போடுறதும் எக்கனாமிக்கு நல்லதா என்னன்றது அது ஒரு வேறு விஷயம். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம வந்து எஃப்டி இல்லை போஸ்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி சில ஃபிக்ஸட் இன்கம்லேயும் போட்டுட்டான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது பேங்க்குக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் நம்மளோட அமௌண்ட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கோல்டு சில்வரில் போடலான்னா கொஞ்சம் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அது அப்புறம் கொஞ்சம் டிசிஷன் எடுக்கணும். கொஞ்சம் கூல் டவுன் ஆன அப்புறம் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் அது இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி. ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டு கீழே வராத மாதிரி தெரிஞ்சால் கூட வேல்யூவேஷன்ஸ்னு வைஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு சில பர்டிகுலர் செக்டார் ஆர் ஸ்டாக்கு தான் மேலே போகுது. ஸோ அந்த ஸ்டாக்கில் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு போடுவாங்கன்றது நம்மளுக்கு 100% ஷ்யூரிட்டி கிடையாது. ஸோ அவங்க வந்து டாப் 10 ஃபண்ட்ஸில் போடுவாங்க. இல்லைன்னா அவங்களோட பேஸ்கெட் வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னா அதில் தான் ப்ரப்போர்ஷனேட்டாக வெயிட்டேஜ் படி அவங்க போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஃபேவராக இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் வந்து மெட்டல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் அவங்களால போட முடியுமா என்னன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ ஆட்டோ செக்டார் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. மாருதி ஈவன் வித்தின் த செக்டார் கூட சில கம்பெனி தான் நல்லா பண்ணிச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி நல்லா பண்ணிச்சு. அதே சமயத்தில் டாட்டா மோட்டார்ஸ் அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை. அதே சமயத்தில் இந்துஸ்தான் ஜிங்கு எல்லாம் நல்லா பண்ணிட்டு. ஆனால் டாட்டா ஸ்டீலோ இல்லைன்னா சேலோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ இதில் எடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதேமாரி இதில் எடுத்திங்கன்னா கோல் இண்டியா இது என்எம்டிசி என்பிசிசி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம போனோம். அதுக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட்டு ரூட்டு. ஆனால் அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டு வந்து இப்போது ஓவராக எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கிறதுனால 30,000 crore இருக்கிறதுனால அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் இன் ஃப்யூச்சர்ன்றத டைம் தான் சொல்லணும். ஸோ அது வந்து லாங் டேர்மில் கொடுக்கறதுக்கு மோர் சான்சஸ் ஆர் தேர். பட் ஸ்டில் நம்ம வந்து கீப்பிங் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் போடுங்க. இந்த சென்ஸ் எஃப்டி ஆர்டி அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் ஸ்கீம் இருக்குது, டேர்ம் ஸ்கீம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுலேயும் போடுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டு கரெக்ஷன்ஸ் வரும்போது அங்கேருந்து இங்கே கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
இதுதான் என்னோடய அட்வைஸு as far as SIP is concerned. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் பெருசாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது தவிர கோல்டு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அது வந்து ETF மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ETF கோல்டு பீஸ் அந்த மாதிரி சில்வர் பீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது இப்போ கூட இன்னும் கூட ஹோல்ட் பண்ணலாம் கொஞ்ச நாள். ஸோ பிகாஸ் இட் இஸ் எவ்ரிடே மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் அப். ஃபிசிக்கல் கோல்டு இருந்ததுன்னா அது வந்து வி கான்ட் கன்வெர்ட் இன் டு கேஷ். ஏன்னா ஃபஸ்ட்டு திங் தே வில் நாட் கிவ் கேஷ். யார் இந்த ஜுவல்லர்ஸு அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து நிறைய சேதாரம் அது இது அதெல்லாம் போயிடும். சேதாரம் கூலி சேதாரம் போகும். அதை உருக்கி எடுப்பாங்க. உருக்கி எடுக்கும்போது அந்த காப்பர்லாம் போயிட்டு வெறும் 24 கேரட் கோல்டுன்னு வரும்போது உங்களுக்கு அதோட முன்னாடி வாங்கின உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அது பேர் என்ன, உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி வாங்கியிருப்பீங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு 4000 5000 வாங்கியிருக்கீங்க, இப்போ 14000 ரூபா இருக்கும். பட் ஆனால் கூட அந்த வேஸ்டேஜ்லாம் போய்டுன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டு கம்மியாகிடும். ஸோ வெயிட் கம்மியாகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் அதுக்கு தகுந்த கம்மியாகும். 100 இதில் என்னென்னா அவங்க வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. 100 தரமும் அதையே தங்க நகையாக வாங்க சொல்லுவாங்க, இல்லை தங்க காயினாக வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் ஏதாவது இது போடுவாங்க. தங்க நகையாக வாங்கினீங்கன்னா சேதாரம் போடுவாங்க. அதில் காப்பர் கலந்துருக்கும். அதோட பியூரிட்டி நம்ம பார்க்கணும். ப்ளஸ் திரும்ப அதை பண்ணும்போது இதே சைக்கிள் தான் வந்துகிட்டே இருக்கும். காயின்ஸாக வாங்கினீங்கன்னா அதுவும் லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால் ETFன்றது ரொம்ப சேஃப் அண்ட் லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஈவன் இப்போது கல்யாணத்துக்கெலாம் போடுறது கூட மினிமம் நகை போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான மினிமம் நகை போட்டுட்டு லாக்கரில் வைக்கிறத விட அவங்களுக்கு ETF-ஆக கொடுத்துடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு இப்போ கல்யாணம் ஆகிறவங்க எப்படியும் ஒரு 30 வயசில் கல்யாணம் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு டவுன் த லைன் 50 இயர்ஸ் 30 இயர்ஸில் அது வந்து நல்ல லம்சமாக இருக்கும். ஓகே, லம்சமாக இருக்கும்போது அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற கோல்ஸுக்கு அவங்க அவங்களோட சம்பளத்துலேருந்து சேமிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சரும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பண்ணாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் டைவெர்ட் பண்ணினீங்கன்னா இப்போலாம் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் அந்த மாதிரி போட்டு 40 lakhs 50 lakhsன்னு ஒரு கல்யாணத்துக்கு செலவாகுது. அதோட கொஞ்சம் குறைச்சிட்டு ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த மீதி சேவிங்ஸை யூ கேன் கிவ் இட் டு த பிரைடு. அவங்களுக்கு பண்ணிங்கன்னா பிரைட் க்ரூம் அவங்க பேரில் போட்டிங்கன்னா ஸோ லேட்டர் ஸ்டேஜ் அதை தொடாமல் இருக்கணும் அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரிட்டையர்மெண்ட் கிட்டியாக இருக்கும். அது நல்ல ஒரு 5 crores 6 crores அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள மெசேஜ்.